ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆயிடுத்து உங்களெல்லாம் மீட் பண்ணி. அதனால் ஸ்வீட்டோட திருப்பி ஒரு இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு ஸ்வீட் பண்ணுறேன். இன்றைக்கி அசோகா அல்வா பண்ணுறேன். அசோகா அல்வான்றது தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். அது அசோகா அல்வாவுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு 1 கப்பு, அதாவது அரை கப், மெஷர்மெண்ட் கப்பால் அரை கப்பு, எதால் எடுத்துக்கிறோமோ அதால் 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு, அதில் 1/4 கப்பு பைத்தம்பருப்பும் கோதுமை மாவும் தான் ரொம்ப முக்கியம். பைத்தம்பருப்பு 3 பங்கு சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி பருப்பு, கலர் பொடி, ஏலக்காய் பொடி, நெய், 2.5 டம்ளர் ஜலம், இவ்வளவும் தேவை. இது எப்படி பண்ணணுன்னா, முதல்ல பைத்தம்பருப்பை தனியாக முதல்ல வேக வச்சுட்ருணும். குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு நல்லா நெய் நிறைய ஒரு பாதி பங்கு நெய்யை விட்டு இந்த கோதுமை மாவு நல்லா வறுத்துண்டு ஜலத்தை அடுப்பில் பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கணும். நல்லா மாவு வறுத்த உடனே இந்த ஜலத்தை விட்டு நல்லா மாவை நல்லா கலரணும். நல்லா கெட்டியாக நல்லா மாவு வெந்த உடனே வேக வச்ச பைத்தம்பருப்பு எடுத்து அதோடு போட்டு ரெண்டையும் நல்லா கலரிண்டே வந்தோம்னா நல்லா ரெண்டும் சேர்ந்து கெட்டியாகிடும். அப்புறம் சர்க்கரையை போட்டு கலரி மீதி இருக்கிற நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்து போட்டு ஏலக்காய் பொடி, கலர் பொடி போட்டு நல்லா கலரி இறக்கணும். இதுதான் அசோகா அல்வா. இது செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். பார்க்கலாம். முதல்ல நம்ம பைத்தம்பருப்பை வேக வச்சுக்கணும். 4 ஸ்பூன் நெய்யை விட்டு முதல்ல 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டுடலாம் முதல்ல. அந்த நெய்யிலேயே இந்த கோதுமை மாவை போட்டுட்டுருக்கோம். நல்லா வறுத்துக்கணும். கோதுமை மாவு நல்லா சவப்பாக ஆகணும். இந்த பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிறதுக்கு. என்ன அதை வறுத்துட்டுருவோம். ஏன் நெய்யில் வறுத்துக்கணுன்னா, நெய்யில் வறுத்து அப்புறம் ஜலத்தை விட்டோம்னா கட்டிக்காமல் அப்படியே நல்லா ஈஸியாக ஆகும். அதனால தான் நெய்யில் நல்லா வறுத்துட்டுருவோம். கோதுமை நல்லா நெய்யில் வாசனை வர வரைக்கும் நல்லா சகப்பாக வறுத்து விட்டோம்னா கட்டி ஆகாது ஜலம் விட்டோம்னா. ஜலம் ஆனால் நல்லா தலை தலைக்கலான்னு கொதிக்கணும்.
அப்படியே கொதிச்சு அந்த மாவு விடும்பொழுதே அதில் வெந்துடும், அந்த மாவு கோதுமை மாவு வெந்துடும். அதுக்காக தான் அது மாதிரி பட்டது. பாருங்கள், ஜலம் நல்லா கொதிக்கிறது பாருங்கள், தலைன்னு கொதிக்கிறது ஜலம். இப்போ இந்த ஜலத்தை வந்து அதில் சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாகணும், கலரணும். சட்னி ஒரு ஸ்வீட்டு மாறுதலாக, ஒரு ஸ்வீட்டு கேசரி சும்மா செய்யறதே செய்யாமல் இது ஒரு மாறுதலாக ஒரு ஸ்வீட் பண்ணலாம். தீபாவளிக்கு பண்ணி சாப்பிட்லாம். இது ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல் அசோகா ஆல்பா. அப்படி இல்லாமல் இது மாதிரி நல்லா கலரிட்டு நல்லா அப்படி கொதிக்கும்போது இந்த பாயத்தம்பருப்பு வேக வச்சுக்குவோம் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணி இதில் போட்டுருவோம். எப்படி வெந்திருப்பேன் அது அப்படியே அதில் சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து கலர். அது நல்லா வந்தது சர்க்கரை சேர்த்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஏலக்காய் பொடி,
கலர் பொடி, ரெட் கலர், நாலு ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். இன்னும் பாக்கி நெய் விடணும். அது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும், அப்புறமா நெய். இல்லைம்மா இப்போ தெரியல தான் நான் வந்துட்டு இது நெய் விடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி கலரி, நான் கை விடாமல் கலரிலே இருந்தால் இது மாதிரி அப்படியே தடுக்குன்னு வந்துடும். அது அப்படியே இப்போ இது மாதிரி அல்வா நல்ல அப்படியே குழன்னு அப்படியே நல்லா ஜூஸியாக அப்படியே வரும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி ஒரு 2 ஸ்பூன் நெய் விடும். போதும், 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். அவ்வளோதான். முந்திரி பருப்பை போட்டுடலாம். நெய் விட்ட உடனே அப்படியே வந்து அதில் அதில் ஒட்டாமல் அப்படியே நெய் வெளில எடுத்துன்னு வந்துடும். உங்களுக்கு அதுக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி கலரின் அப்புறம் தான் விடணும் நெய்யை. முந்திரி பருப்பு போட்டு சட்டுன்னு ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து நம்ம தீபாவளிக்கு பாயசம், கேசரி அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அசோகா அல்வா பண்ணி நல்லாயிருக்கும். கரண்டியால் எடுத்து விட்டா அப்படி வேணும். தான் பக்குவம். கலரிண்டே இந்த மாதிரி நெய் வெளியில் வந்துடும். அப்படியே கோதுமை மாவு, பயத்தம்பருப்பு, சர்க்கரை 3 தான் இருக்கு. அவ்வளோதான். இதில் அப்படியே விட்டுருங்க. அல்வா ரெடி ஆகிடுது. அசோகா அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஸ்வீட்டு தான். என்ன நீங்கள் தீபாவளிக்கு எல்லா இடத்துலையும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.